சரினா இப்போ நார்மலா வந்து டெரகோட்டா டைல்ஸ் தான் போடுவாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? அதுக்கு செங்கல் ஜல்லிலாம் யூஸ் பண்ணோம். இதுக்கு செங்கல் ஜல்லி தேவையில்லை. இப்போ கலவெல்லாம் நார்மலா நம்ம மிக்ஸ் பண்ற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணுமா இல்ல எப்படினா? அது செலவு ஜாஸ்தி வரும், இது செலவு கம்மி. ஃபர்ஸ்ட் இது எப்படி நான் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணனும்? இது பாச பிடிக்கிற தன்மை இல்ல. இந்த டைல் வந்து ஹீட்னால கிராக் விழ வாய்ப்பு இருக்கானா? நம்ம பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். இது செயல்முறை பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒர்க் வந்து எங்க வரைக்கும் நீங்க பண்ணி தரீங்க? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூலிங் ரூஃப் டைல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து யார் பண்றாங்கன்னா ஏடி ஃபசாட் எக்ஸ்டீரியர்ஸ் தான் பண்றாங்க. ஸோ இவங்க இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய ஒர்க்லாம் வந்து பண்ணி தருவாங்க. அதுல ஒரு ஒர்க் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஒர்க் வந்து எங்க பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம விக்ரமண்டியில வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து விக்ரமண்டியில மட்டும் இல்ல, இவங்களோட ஆஃபீஸே வந்து நம்ம வேளச்சேரியில தான் இருக்கு, நம்ம சென்னையில இருக்கு. இவங்க வந்து நிறைய பிளேசஸ்க்கு வந்து பண்ணி தராங்க. ஸோ இவங்க ஆஃபீஸ் வந்து இங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. சோ இவங்க பண்ணியிருக்கிற கூலிங் ரூஃப் டைல்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்க போறோம். இவங்க எப்படிலாம் பண்றாங்க, சோ என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க, பிரைஸ் எப்படி வருது, எல்லாமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இவங்களை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு மற்ற டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்தேன், நீங்க வந்து அதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கூலிங் ரூஃப் டைல்ஸ்ல என்ன ஸ்பெஷல், இதையே நம்ம யூஸ் பண்ணணும், இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது மாதிரி ஆஸ்மான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். ஹாய், நான் பிரதீப், ஏடி ஃபசாட் எக்ஸ்டீரியர்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் மேஜராக பண்ணிட்டு இருக்கோம். தென் கூல் ரூஃப் டைல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேப்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ், எஸ்எஸ், அலுமினியம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா நான் பண்றீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஆஃபீஸ் வந்து எங்கன்னா இருக்கு? நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்கு. ஓகேனா, இந்த சைட்ல இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா கூல் ரூஃப் டைல்ஸ் சைட்ல இருக்கிறோம். நம்ம கூல் ரூஃப் டைல்ஸோட ஸ்டாக். இப்போ இந்த ஒர்க் வந்து எங்க வரைக்கும் நீங்க பண்ணி தரீங்க? இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சவுத் இந்தியா எங்க வேணா பண்ணி தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எங்க வேணா பண்ணி தரலாம். சைட்டை வாங்க பார்க்கலாம். விக்ரமண்டி பக்கத்துல வெங்கடேஸ்வர நகர்ல கூல் ரூஃப் டைல் புதுசா ஒரு சைட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இது எப்படி நான் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணனும்? இதோட ப்ராசஸ் பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ரூஃப் கான்கிரீட் போடுவாங்க. கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் பேபி சீட்ஸ் போடணும். பேபி சீட்ஸ் போட்டதுக்கு பிறகு கலவை மிக்ஸ் பண்ணி தர போட்டு மேல 10x10 டைல் லே பண்ணணும், கூல் ரூஃப் டைல். சரினா இப்போ நார்மலா வந்து டெரகோட்டா டைல்ஸ் தான் போடுவாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? இதுல ஸ்பெஷல் பார்த்தோம்னா நமக்கு கூல் ரூஃப் டைல் வந்து ஹீட் கொடுக்காம இருக்கும், கூலிங் ஜாஸ்தி கிடைக்கும். அதுக்கு செங்கல் ஜல்லிலாம் யூஸ் பண்ணோம். இதுக்கு செங்கல் ஜல்லி தேவையில்லை, டைரக்டா ரூஃப்ல போடலாம். அது செலவு ஜாஸ்தி வரும், இது செலவு கம்மி. ஓகே, நான் பாக்குறதுக்கு வந்து டைல்ஸ் மாதிரி நல்லா ஷைனிங்கா இருக்கே, வழுக்குமா இது வந்து? இது வழுக்கிற தன்மைலாம் இல்ல சார், கிரிப்னஸ் தான் இருக்கு. ஆன்டிஸ்கிட் டைல் தான் இது, வழுக்கிற தன்மைலாம் இல்ல. பாச பிடிக்காது. அது நம்ம அந்த டைல் பார்த்தோம்னாக்கா பாச பிடிக்கும், ஓடுலாம் போட்டோம்னா பாச பிடிக்கும். இது பாச பிடிக்கிற தன்மை இல்ல. இப்ப வெயில் காலத்துல இது கீழே இருக்க ஃப்ளோர்ல வந்து ஹீட் தெரியுமா? இது ஹீட் தெரியாது, ஹீட் தெரியறதுக்கான தன்மை இது கிடையாது. இதுக்கு நல்லா கூலிங் கிடைக்கும். இப்ப கலவெல்லாம் நார்மலா நம்ம மிக்ஸ் பண்ற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணுமா இல்ல எப்படின்னா? இதுக்கு கலவை பார்த்தோம்னாக்கா ஒரு மூட்டைக்கு 20 பாண்டு மணல் போடணும். 20 பாண்டு மணல், ஒரு மூட்டை சிமெண்ட், ஒரு மூட்டை சுண்ணாம்பு மிக்ஸ் பண்றோம், இன்னும் கூலிங் ஜாஸ்தி ஆகிறதுக்காக. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறது, போட்டுட்டு தரையை வலிச்சுட்டு இந்த சிமெண்ட் பால் கலக்கி லே பண்ணணும். இது தெர்மல் இம்பாக்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து ஆன்டி ஸ்கிட், வாட்டர் ரெசிஸ்டன்ட், 100% வாஷபிள், நான் செராமிக் மெட்டீரியல். இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, குட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி, குட் அப்ரஷன் ரெசிஸ்டன்ஸ், செமி கிளாஸ் சர்ஃபேஸ். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா ரூஃப் டாப்ல யூஸ் பண்ணலாம், வில்லா அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம், கிளப் அண்ட் ரிசார்ட்ல யூஸ் பண்ணலாம், டெம்பிள் வாக் வேஸ்ல யூஸ் பண்ணலாம், வேர் ஹவுஸ் அண்ட் ஃபேக்டரிஸ்ல யூஸ் பண்ணலாம், ஸ்கூல்ஸ்ல யூஸ் பண்ணலாம், ஸ்விம்மிங் பூல்ஸ்ல யூஸ் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஷாப்பிங் மால்ஸ். இது வந்து கம்ப்ளீட் ப்ரொடெக்ட் பில்டிங் ஃப்ரம் தெர்மல் இம்பாக்ட், நோ நீட் டு புட் வெதரிங் கோர்ஸ், லெஸ் யூசேஜ் ஆஃப் ஃபேன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், காஸ்ட் எஃபெக்டிவ், highly durability, easy maintenance, anti-skid and water resistant, 100% washable, non-ceramic material. இந்த டைல் வந்து ஹீட்னால கிராக் வர வாய்ப்பு இருக்கானா? இது ஹீட்னால கிராக் வர வாய்ப்பு இல்ல, ஏன்னா இது ஹீட் தாங்குற தன்மை உடையது. இப்போ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா கூல் ரூஃப் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அது பாத்தீங்கன்னா கிரவுண்டிங் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணுவாங்க. ப்ளைன் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ் மேல இருக்கும். நம்ம கூல் ரூஃப் டைல்ஸ் போடுறதுனால நம்ம சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் குறைச்சு கொடுக்கும். இது செயல்முறை பாத்தீங்கன்னா கூல் ரூஃப் டைல்ஸ்ல நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ரூஃப் ஸ்லாப் கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிடணும், அப்புறம்
வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணுவோம். இப்போ இதோட திக்னஸ்லாம் எப்படின்னா வரும்? இதோட திக்னஸ் பார்த்தோம்னா 15 mm வருது. 15 mm ல இருந்து 25 mm வரைக்கும் இருக்கு. இது கம்ப்ளீட்டா கிரவுட்டிங் ப்ராசஸ்லாம் பண்ணி கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ண ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஃபைனல் இப்படி தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு 48 ஹவர்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது லே பண்ணதுல இருந்து. சரிண்ணா, இந்த ஒயிட் சிமெண்ட் வந்து ஹெவி மலையில வந்து போயிடாதானா? இது வெறும் ஒயிட் சிமெண்ட் மட்டும் இல்லப்பா, இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் ஆர் சூட்டபிள் வாட்டர் ப்ரூஃபிங் கிரவுட்டிங் மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். அதனால போகாது. ஓகேண்ணா, இப்போ மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி நிறைய கூல் ரூஃப் டைல்ஸ்லாம் இருக்கு. மத்த இதுக்கும் உங்களோட இதுக்கும் என்ன ஸ்பெஷல்னா? இது பாத்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், ஹை டியூரபிலிட்டி இருக்கும், ஈஸி மெயின்டெனன்ஸ், ஆன்டி ஸ்கிட், அப்புறம் ஆன்டி ஃபங்கல் மெட்டீரியல், 100% வாஷபிள், அப்புறம் ஹீட் ரெசிஸ்டன்ட், செமி கிளாஸ் டைப், இது எக்கோ ஃப்ரெண்ட்லி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியம் மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, இப்போ பழைய பில்டிங்லாம் மேல வந்து டெரகோட்டா டைல்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து ரொம்ப பழசாகி உடஞ்செல்லாம் போய் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு அதை ரெனோவேட் பண்ணி கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டு தர முடியுமா? எவ்வளவு பழைய பில்டிங்கா இருந்தாலும் சரி, கம்ப்ளீட் நம்ம பழைய ஸ்க்ரீடிங் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ரெனோவேட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டு கொடுத்துடலாம். ஓகேண்ணா, இப்போ கூலிங் ரூஃப் வந்து எவ்வளவு பிரைஸ்ல பண்றீங்க? இது per ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 125 rupees பண்றோம், மெட்டீரியல் பிளஸ் லே. ஓகேண்ணா, இப்போ இந்த கூலிங் ரூஃப் மட்டும் இல்லாம நீங்க வேற என்ன ஒர்க்லாம் பண்றீங்க? நம்ம பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். மேஜரா SS ஹேண்ட் ரைலிங் பண்ணிட்டு இருக்கோம், SS கேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், MS கேட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், MS ரூஃபிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம WBC CNC கட்டிங் டிசைன்ஸ் எல்லாமே எலிவேஷன்ல வச்சு தரோம். ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேஷன் எல்லாமே பண்றோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நங்கநல்லூர் சைட். MS ஃபேப்ரிகேஷன் கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். GL ஷீட்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாரும் ஜென்ரலா பண்றது GI பண்ணுவாங்க, நம்ம பண்றது எல்லாமே GL பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 0.47 mm திக்னஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ GI-க்கும் GL-க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் வருது? இப்போ GI பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சைடுல தான் கோட்டிங் வரும் நார்மலா. GL பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போத் சைடு உங்களுக்கு கோட்டிங் வரும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பண்ண குடவாஞ்சேரி சைட் பார்த்துட்டு இருக்கீங்க. அதை பாத்தீங்கன்னா SS கேட் பண்ணி கொடுத்துருக்கோம், SS ஹேண்ட் ரைலிங் பண்ணி கொடுத்துருக்கோம், டஃபன் கிளாஸ் பால்கனி ஹேண்ட் ரைலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நம்ம ட்ரிப்ளிகேன்ல பண்ண கேட். இது வந்து கம்ப்ளீட் பாத்தீங்கன்னா MS கம்ப்ளீட் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி CNC கட்டிங்ஸ் போட்டு ACP 4 mm திக்னஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எவ்வளவு சைஸ்ல வருது? இது பாத்தீங்கன்னா 16/5 வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நீங்க பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு சைட்டை வந்து காமிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து அருமையான கூலிங் ரூஃப் டைல்ஸ்லாம் வந்து காமிச்சோம். இது வந்து போட்டா உங்களுக்கு ரூம்ல வந்து ரொம்ப ஹீட்லாம் தெரியாது. ஸோ ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். உங்களுக்கு வந்து வெயில் காலத்துலயும் சரி, இந்த மாதிரி மழை காலத்துலயும் ரூம்ல வந்து சம்டைம்ஸ் வந்து ஹீட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி மொட்டை மாடிக்கு நீங்க வீட்டுக்கெல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இவங்க நிறைய ஒர்க்லாம் பண்றாங்க. இவங்க வந்து மொத்தமா எல்லா எக்ஸ்டீரியர் ஒர்க்குமே இவங்க வந்து பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இவங்க ஆஃபீஸ் வந்து நம்ம சென்னையில இருக்கு. நீங்க வந்து நேரடியாக போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், நீங்க அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அவங்க ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி ஆசமான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஐ கேச்சர். டாடா, பை ஃப்ரெண்ட்ஸ்.